ஆக்சிலேட்டர் கேபிளை சுத்தம் செய்தல் மேலும் மாற்றுதல். இந்த பகுதியில் ஆக்சிலேட்டர் கேபிளை மாற்றுவது அல்லது சுத்தம் செய்வதற்கான செயல்முறையை நாம் படிப்படியாக பார்க்கலாம். மோட்டார் சைக்கிளின் வேகத்தை ஆக்சிலேட்டரை திருப்புவதன் மூலம் அதிகப்படுத்தலாம். ஆக்சிலேட்டரின் செயல்பாடு போதுமான எரிபொருளை என்ஜினுக்கு வழங்கி அதிகப்படியான ஆற்றலை உருவாக்குகிறது. எந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ இடுக்கத்தால் அல்லது தடுத்தல் மூலம் கையாளப்படுகிறதோ அதன் மூலம் ஆக்சிலேட்டரின் இயக்க அமைப்பு வேலை செய்கிறது. வலது கைப்பிடியில் உள்ள ஆக்சிலேட்டர் கேபிளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஆக்சிலேட்டரை சுற்றுவது, அதை விடுவிக்கும் போது த்ரோட்டிலை வழங்கி மேலும் அதனுடைய தொடக்க நிலைக்கு மீண்டும் திரும்புகிறது. ஆக்சிலேட்டர் கேபிள் மோட்டார் சைக்கிளில் ஒரு முக்கியமான பகுதியாகும். ஆக்சிலேட்டர் அகலமாக திறந்த நிலையில் உள்ளபோது அது கம்பு போல் இருந்தால் வாகனம் கட்டுப்பாட்டிற்கு வெளியே போகும். செய்முறைக்கு நாம் போவதற்கு முன்னால் கருவிகள் மற்றும் பொருட்களை நாம் முதலில் பார்க்கலாம். தேவைப்படும் கருவிகள்: டபுள் எண்டட் ஸ்பேனர்ஸ் செட், அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்ஸ், காமன் பிளேயர்ஸ், நீடில் நோஸ் பிளேயர்ஸ், டூல் ட்ரே, பார்ட்ஸ் ட்ரே மற்றும் கிரீஸ். சேதமடைந்த த்ரோட்டில் கேபிளை மீண்டும் பயன்படுத்துவதால் ஒழுங்கான த்ரோட்டில் ஆபரேஷன் தடுக்கப்பட்டு ஓட்டும் பொழுது த்ரோட்டில் கட்டுப்பாட்டை இழக்க நேரிடுகிறது. என்ஜின் சும்மா இருக்கும்போது ஹேண்டில் பாரை வலது மற்றும் இடதாக திருப்பி சீரான இயக்கத்தில் மாற்றமில்லாததை உறுதி செய்ய வேண்டும். சீரான வேகத்தை அதிகப்படுத்தினோமெனில் ஆக்சிலேட்டர் கிரிப் ஃப்ரீயாக வேலை செய்வது மற்றும் த்ரோட்டில் கேபிளின் ரூட்டிங்கையும் சரிபார்க்கலாம். த்ரோட்டில் கேபிளை மாற்றுவதில் பங்கு பெறும் படிகளை நாம் இப்போது பார்க்கலாம். த்ரோட்டில் கேபிளின் கீழ்முனையை அகற்றவும். இதற்காக முதலில் கையினாலோ அல்லது பிளேயர்ஸ் பயன்படுத்தி கார்பரேட்டர் மேலுள்ள அலுமினியம் கேப்பை திறக்கவும், அதாவது கேபிள் நுழையும் இடத்தில். கேபிளின் முடிவில் உள்ள நீடில் பிஸ்டனை மெதுவாக கையினால் வெளியே இழுக்கவும். எந்த வழியில் ஸ்லாட் நீடில் பிஸ்டனை எதிர்கொள்கிறதோ நீங்கள் இழுக்கும்போதே அவ்வாறே இழுக்க வேண்டும். அதை சரியாக அதே திசையமைவில் மீண்டும் உள்ளே செலுத்த வேண்டும். அடுத்து ஒரு கையினால் பிஸ்டனை பிடித்து மற்றொரு கையினால் வெளியில் தெரியும் ஸ்பிரிங்கை அழுத்தவும். இது கோர் முனையை தளர்த்தி மேலும் முறுக்கப்பட்ட முனையுடன் கோரை ஸ்லாட்டின் வழியாக நழுவ செய்கிறது. பிஸ்டனுக்கு வெளியே விடுவிக்கிறது. குறிப்பு: ஸ்பிரிங்கின் நிலையை கவனிக்கவும். இது ஒரு முனையில் சரிந்திருந்தால் மேலும் அதை நீக்கி எடுக்கப்பட்ட அதே வழியில் தான் கண்டிப்பாக மறுகூட்டமைக்க வேண்டும். நீங்கள் வெளியே எடுத்துள்ள நிலையிலேயே நீடில் பிஸ்டன், கேப் மற்றும் ஸ்பிரிங்கை பார்ட்ஸ் ட்ரேயில் வைக்க வேண்டும். த்ரோட்டில் ஹேண்ட் கிரிப்பில் உள்ள 2 ஸ்க்ரூக்களை தளர்த்துவதன் மூலம் த்ரோட்டில் கேபிளின் மேல் முனையை அகற்ற வேண்டும். மேலும் நீடில் நோஸ் பிளேயர்ஸை பயன்படுத்தி மெதுவாக கேபிளை ஒரு பக்கத்தில் நகர்த்தி அதை சீரமைக்கவும். ஸ்லாட்டிலிருந்து கேபிளை நழுவும்படி செய்யவும். இப்போது கேபிள் ஃப்ரீயாக்கப்படுகிறது. அதை வெளியே எடுக்கவும். அதனுடைய வழித்தடத்தை கவனமாக குறிக்கவும். இதை துடைத்து சுத்தம் செய்து மேலும் ஆயிலால் லேசாக கோர்முனைகளை உயர்வட்டவும். இடைமுறிவு, சேதம் மற்றும் தரமிழப்பு போன்றவைகளுக்காக கேபிளை ஆய்வு செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் அதை மாற்றலாம். த்ரோட்டில் கேபிளை அது அகற்றப்பட்ட அதே வழியில் ரீரூட்டிங் மூலம் நிறுவவும். முதலில் மேல்முனையை மீண்டும் இணைக்கவும். பைவோட் முனையை அதனுடைய பைவோட் துளையில் மீண்டும் வைக்கவும். மற்றொரு முனையிலிருந்து கோர் லாக்கை இழுக்கவும். ஹேண்ட் கிரிப்பில் கேபிளை சரியாக வைத்து ஸ்க்ரூக்களை இறுக்கவும். த்ரோட்டில் கேபிளின் கீழ்முனையை இணைக்கலாம். இப்போது ஸ்பிரிங்கை அழுத்துவதன் மூலம் நீடில் பிஸ்டனை இணைக்கவும். மேலும் கேபிள் கோரின் முறுக்கப்பட்ட முனையை மேலே இழுத்து பிஸ்டனின் ஸ்லாட்டில் வைக்கவும். சரியாக தொகுக்கப்பட்டிருந்தாலும் மேலும் ஸ்லாட் ஒழுங்கான திசையமைவுடன் இருந்தால்தான் அது கார்பரேட்டரினுள் சுமூகமாக நழுவும்.
பிஸ்டனை வலது அல்லது இடதாக மற்றும் அது அனைத்து வழியிலும் ஃப்ரீயாக நழுவும் வரை திருப்பவும். கேப்பை கையினால் திருக்கவும். ஹேண்ட் கிரிப்பை திருப்புவதன் மூலம் த்ரோட்டிலை சோதனை செய்யவும். ஃப்ரீயாக திரும்பினால் அது ஒழுங்காக வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இல்லாவிட்டால் நீடில் பிஸ்டன் ஸ்லாட்டிங் திசைமவு சரியாக இல்லை என்று அர்த்தம். ஆகவே கேப்பை கழட்டவும். மேலும் துளையிலிருந்து கீழே கொஞ்ச தூரம் போகும் வரை ஸ்லாட்டை சுற்றவும். மீண்டும் சோதனை செய்யவும். ஃப்ளையர்ஸினால் கேப்பை கொஞ்சம் இறுக்கவும். த்ரோட்டில் கிரிப் ஃப்ரீயாக இருப்பது 2 முதல் 6 மில்லிமீட்டராக இருக்க வேண்டும். அதை ஒரு அளவுகோலால் அளக்கவும். கேபிளின் 2 முனைகளிலும் அட்ஜஸ்டர் உள்ளது. உயரே உள்ளது சிறிய அட்ஜஸ்ட்மெண்டிற்கானது. அட்ஜஸ்டரின் பூட்டை நழுவச் செய்யவும். லாக் நட்டை தளர்த்தி தேவைப்பட்டால் அட்ஜஸ்டரை திருப்பவும். அட்ஜஸ்ட்மெண்டிற்கு பிறகு லாக் நட்டை மீண்டும் இறுக்கவும். மேலும் பூட்டை நழுவச் செய்து அதனுடைய இடத்தில் வைக்கவும். கீழே உள்ள அட்ஜஸ்டரினால் பெரும்பாலான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் செய்யப்படுகிறது. இறுதியாக வண்டி சீராக வேலை செய்வதை உறுதிப்படுத்த ஆக்சிலேட்டரில் கவனம் வைத்து வண்டியை டெஸ்ட் டிரைவ் செய்யவும். இப்போது வேலை செய்த இடத்தை சுத்தம் செய்வதற்கான நேரம். வேலை நடந்த இடத்திலேயே வண்டியை துடைக்க வேண்டும். கருவிகளை சுத்தம் செய்து சேகரிக்க வேண்டும். கியர்ஸ் மென்மையாக மாறுவது, கிளட்ச் என்கேஜ்மெண்ட்ஸ் மற்றும் டிஸ் என்கேஜ்மெண்ட் போன்ற குறிப்பிட்ட சிலவற்றில் கவனத்துடன் வண்டியை டெஸ்ட் டிரைவ் செய்யவும். லிவர் அட்ஜஸ்ட்மெண்டின் முடிவில் தளர்வான சில இடங்கள் இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் கிளட்ச் நழுவும். தேவைப்பட்டால் அதை சரி செய்யவும். இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். மோட்டார் பைக்கில் நாம் வெற்றிகரமாக த்ரோட்டில் கேபிளை மாற்றிவிட்டோம். நாங்கள் உங்களிடம் இதை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்தது போல நீங்களும் இந்த வகுப்பினால் மகிழ்ச்சியடைந்திருப்பீர்கள் என நம்புகிறோம். நன்றி.